when two objects are rubbed with each other approximately charge வந்து 50 nano coulomb, nano 10 power minus 9 can be produced in each object. Calculate the number of electrons எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ரெண்டு ஆப்ஜெக்டை நம்ம ரப் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 50 நேனோ கூலும் சார்ஜ் வந்து ரெண்டுலேயுமே ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சார்ஜ்டு ஆப்ஜெக்டாக இப்போ மாறிடுது. முதல் நியூட்ரலாக இருந்திருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ண. அப்போ நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, சார்ஜ் ப்ரொடியூஸ்ட் Q கொடுத்துருக்காங்க 50 நேனோ கூலும். 50 நேனோ கூலுமை நம்ம SI யூனிட்டில் மாற்றிக்கலாம். நேனோங்கிறது 10 power minus 9 கூலும். நமக்கு என்ன தெரியும், we know that எலக்ட்ரான் சார்ஜ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1.6 × 10 power minus 19 கூலும் சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான். அது போக குவான்டைசேஷன் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், Q = NE ப்ளஸ் ஆர் மைனஸ் NEன்னு போட்டுக்கலாம். நான் டைரெக்டாக இங்கே NEன்னு நம்ம கால்குலேஷன் பர்பஸ் கன்வீனியண்ட்டாக உள்ள மாதிரி எழுதிக்கிறேன். அப்போ இதிலேருந்து N = Q/Eன்னு எழுதலாம். அவ்வளோதான், சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டோம். 50 × 10 power minus 9 divided by 1.6 × 10 power minus 19. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, N = 31.25 × 10 power 10 எலக்ட்ரான்ஸ். ஒரு ஈஸியான 2 மார்க் கொஷின். எப்பயுமே Q = NE ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு 1 மார்க் கொஷினோ ஆர் 2 மார்க் கொஷினோ ரிப்பீட்டடாக நமக்கு போர்டு எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.